லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். இதுல இருக்கிற ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் இயற்கையானது. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சுபமுகூர்த்த பட்டுச்சேலைகளின் மாளிகை திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். சாணக்க நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். தொகுதி மறுவரையறை குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறிய கருத்து கவனம் பெற்றுள்ளது. அதாவது தாத்தா காலத்து திமுக என்பது போல 50 அறுகளில் பார்த்த பழைய திமுகவை பார்க்க வேண்டி வரும் என்று ஒரு பகிரங்க எச்சரிக்கையை விடுத்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதே சமயத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சியும் விசிகாவும் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகளும் கவனம் பெற்றுள்ளன. இது குறித்து விளக்குவதற்கு நமது மூத்த உதவி ஆசிரியர் அருண் அவர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார். வணக்கம் அருண். வணக்கம். தொகுதி டீலிமிட்டேஷன் பார்லிமெண்ட் கூட்டம் கூட இருக்கிறது. சீட்டை அதிகரிக்க போகிறதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதாவது 800க்கு மேலே சீட்டு போகும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறது. இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் 50-60களில் 1950-60களில் பார்த்த திமுகவை நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டி வரும், இது பிரதமருக்கு இறுதி எச்சரிக்கை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைத்திருக்கிறார். பழைய காலத்து திமுக அப்படின்னா 50-60 திமுக வராட்டியும் ஒரு குறைஞ்சபட்சம் 2006-11 திமுக வந்துட்டாலே என்ன ஆகும் அப்படின்னு மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்களோ. இது எலெக்ஷன் நேரத்தில் இது சொன்னது என்னவா போய் முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா பழைய காலத்து திமுகனா டப்பு நமக்கு தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை அடிச்சு உடைச்சது, போலீஸ் மர்டர் ஆனது, அப்படியே டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரண்ட்டு கட்டாக இருந்து நமக்கு ஃபுல்லாக யூபிஎஸ் இன்வெர்ட்டர் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உங்களுக்கு இது மாதிரி தான் வந்திருக்கு. இலங்கை போருக்கு அப்புறம் பின்னாடி நடந்த நிறைய சம்பவங்கள் இது மாதிரி தான் நமக்கு நிற்கும். பழைய காலத்து இப்போ இருக்கிற திமுக வே பெட்டர்ன்னு தானே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் வரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 வருஷம் எப்படி அப்படின்றதுல இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையா? பழைய காலத்து திமுக வருகிறது அப்படின்னா நமக்கு அந்த விஷயங்கள் 2006-11 வருமோ, காவிரியில் இது பண்ணிட்டாங்க, இங்கேருந்து அங்கே போய் திருவள்ளூர் சிலை திறந்து வச்சாங்க, பட் தண்ணி வரலை, உங்களுக்கு இது போல விஷயங்கள் தான் வந்து நிற்குதா அப்படின்ற கேள்வி எழும். பழைய காலத்துனா எந்த பழைய காலத்து? நம்ம 90களில் உங்களுக்கு விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் இஷ்டத்துக்கு எல்டிடி இருந்தாங்க, பயங்கரவாத சம்பவங்கள் நடந்தது அப்படின்ற இதா? 96ல் குண்டு வெடிப்பு நடந்தது தமிழ்நாட்டில் கோவையில், அந்த மாதிரியா? எந்த ஆட்சி, எந்த இது, என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மெசேஜ் இருக்குது. அது பழைய காலம்னா இப்போ எல்லாரும் பழசை கிண்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பழைய காலத்து திமுக, தாத்தா காலத்து திமுக, வாங்க அது என்ன தாத்தா காலத்து திமுக அப்படின்ட்டு பிஜேபியோ ஏடிஎம்கேவோ கிளறுனாங்கன்னா, இல்லை டிவிகேவோ கிளறுனாங்கன்னா அது எப்படி போய் முடியும் அப்படின்றது இருக்குது. ஸோ சிஎம் அவருடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன். இது டீலிமிட்டேஷன் பற்றி நான் மட்டுமே 2 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நம்ம நிறையா பேசியாச்சு, நம்ம ஆசிரியர் பேசாத இடமே இல்லை. இது நரேட்டிவ். சிஎம் திரு ஸ்டாலின் அவர்கள் நோன் ஃபார் எக்ஸலன்ட் நரேட்டிவ் பிச். 2017 எப்படி பிச் பண்ணிருக்காருன்னு பார்க்குறோம். நமக்கு நாமே 2016 மிஸ் ஆச்சு, பட் அதுக்கப்புறம் 2017 இப்போ வரைக்கும் பார்க்குறோம். அவரோட ஒவ்வொரு நரேட்டிவ் மூவ்ஸும் கிளாஸி ஆக்ட் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். கிளாஸி ஆக்ட் ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் மெனியூவரிங்கோட இருந்திருக்கு. அப்படி ஒன்று தான் இந்த டீலிமிட்டேஷன் விஷயமும் எடுத்திருக்கிறார் இந்த தேர்தலுக்கு முன்னாடி. ஏன்னா தேர்தல் நேரத்தில் இந்த முக்கியமான சட்டம் பெண்கள் உமன்ஸ் ரிசர்வேஷன் பாஸ் செய்யப்பட்டிருக்கு. பாஸ் ஆயிரும், யாரும் எதிர்க்க போறதில்லை, யாரும் இது பண்ண போறதில்லை. திரு சந்திரபாபு நாயுடு அவர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் எழுதியிருக்கார், அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் எழுதியிருக்கிறார், பவன் கல்யாண் அவங்களாம் எப்படி சப்போர்ட் தான் பண்ண போறாங்க. பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்கு, அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் மெஜாரிட்டி இருக்கு. கூட்டணியை தாண்டி ஆதரவும் பிஜேபிக்கு ஜென்ரலாகவே இருக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் பிஜு ஜனதா தளமும் ஆதரவு தெரிவிச்சிடும். பிஜு ஜனதா மட்டும் அப்பப்போ இருக்கு, பட் ஆதரவு தெரிவிச்சிடும். பட் இதில் பார்க்க வேண்டியதுன்னா டீலிமிட்டேஷன்ல உமன்ஸ் ரிசர்வேஷன்ல ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எங்களுக்கு இந்த டீலிமிட்டேஷன்ல தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சோனியா காந்தி அவர்கள் எழுப்பியிருக்கிறார். இந்த விஷயத்தை தான் திரு ஸ்டாலின் அவர்கள் ஹைலைட் பண்ணி சொல்கிறார். சிம்பிள் விஷயம் இப்ப தெரிய வருவது என்ன, திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறார், வந்திருக்கிற ரெக்கார்ட்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப இருக்கிறது 543 சீட், இது 850 சீட்டா உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய அதாவது 50%, இப்போ இருக்கிறது 50% இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய நம்பர். அப்படி உங்களுக்கு டபுள் ஆகும்போது எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 50% இன்க்ரீஸ் பண்ணணும், யூனியன் டெரிட்டரிக்கு அதில் இருக்கிறதுல 75% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க வச்சிருக்க கிரைட்டீரியா அப்படின்ற தகவல்கள் வருகிறது. அதாவது தமிழ்நாட்டில் இப்போ 39 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 39ல் 50% இன்க்ரீஸ் ஆகும். 39 + 39ல் 50% இன்க்ரீஸ் ஆகும். உத்தரப்பிரதேசில் 80னா உங்களுக்கு 50%னா எவ்வளோ? 80 + 40 120 சீட்டா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இருக்கிற ப்ரொபோர்ஷனேட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். இருக்கிற அளவு அப்படியே உயரும்.
ஒன்று கூட மாறாது. இன்னைக்கு எங்களுக்கு வந்து 39 இருந்தது, பின்னாடி வந்து எங்களுக்கு 55 தான் இருக்குது அப்படின்னு ஏதாவது குறை சொன்னால் பாஸ் 543ல் 39 எவ்வளவோ அதுதான் 850ல் என்னவா இருக்குமோ அதுதான் இருக்கும். ஸோ ப்ரப்போர்ஷனேட் இன்க்ரீஸ் 543 850ஆக அதிகரிக்குது என்றால் இது எத்தனை பெர்சன்டேஜ் உயருதோ அதே அளவுக்கு 39 லோக்சபா சீட்டு உங்களுக்கும் உயரும். உடனே இவங்களாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை, பிஜேபி சவுத்தில் ஜெயிக்க முடியாது தெரிஞ்சிருச்சு, அதனால சவுத்துக்கு சீட்ஸை குறைக்க மக்கள் தொகை அடிப்படையில் சீட்டு கொடுக்குறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில்னா எப்படி உத்தரப்பிரதேசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவங்களுடைய இருக்கக்கூடிய சீட்டில் 50%ன்னு நிர்ணயிப்பாங்க? அப்படி நிர்ணயிக்கணும். உத்தரப்பிரதேசுக்கு நமக்கு ஈக்குவல் பாப்புலேஷன் growth-ஆ இருக்கு. யூபியில் கடந்த உங்களுடைய நண்பர்கள், திமுகவுடைய நெருங்கிய நண்பர்கள், விபி சிங் காலத்து தோழர்கள் இருக்காங்கல்ல, யாதவ் சகோதரர்கள், யாதவ் ஃபேமிலிஸ் ஆட்சி செஞ்சாங்கல்ல, உங்களுக்கு முலாயம் சிங் யாதவ் இருக்கட்டும், அங்கே லல்லு பிரசாத், இவங்களுடைய விபி சிங் எரா ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கலாம். ரொம்ப இப்பயும் சொல்லுவாங்களே நாங்களாம் சமூக நீதிக்காக ஒன்றாக போரிட்டவர்கள், மண்டல் பாலிடிக்ஸ் பேசக்கூடியவர்கள் நாங்களாம், எங்கெல்லாம் பார்த்தாலே பிஜேபிக்கு உதவும். ஆமாம், ஏன்னா பீகார் எப்படி இருக்கு, உத்தரப்பிரதேஷ் எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து நிதிஷ்குமார் வந்ததுக்கப்புறம் பீகார் எப்படி டெவலப் ஆச்சு. இது பிஜேபி யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கப்புறம் மாயாவதி டு சர்டன் லிமிட் அவங்க வந்ததுக்கப்புறம் எப்படி மாறிச்சு. யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கப்புறம் எப்பேற்பட்ட மாற்றம் வந்து. முசாஃபர் நகர் கலவரம் என்ன 2013 எப்படி கொளுத்தி எரிச்சாங்க, கிராமமே எரிஞ்சுது, எப்படி நடந்தது. அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணாரு, அகிலேஷ் யாதவ் ஃப்ளூயன்ட் ஹிந்தி பேசுறாரு அப்படின்றத ஒரு பாராட்டாக அன்று இருந்த தேசிய சேனல் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் ஹிந்தி ஃப்ளூயன்ட் ஹிந்தி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு போய் மைக்கு நீட்டி அதையே பெருமை, ஹிந்தி பேசினா ஃப்ளூயன்ட். ஏன்னா நம்ம லல்லு பிரசாத் யாதவ் பார்த்துட்டோம், அகிலேஷ் யாதவ் ஃப்ளூயண்டா ஹிந்தி பேசுறாரு, அந்த உங்களுக்கு கிராம லெவல்லான உங்களுக்கு ஹிந்தி பேசல, ஒரு கிளாஸான ஹிந்தி பேசுறாருன்றதே பெருசா சொல்லிட்டோம். அப்படின்ற அளவுக்கு இவங்க அப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க. இப்போ எப்படி மாறி இருக்கு, எல்லாம் உங்களுக்கு காலத்து தானே. ஸோ அங்கே அப்படி ஆகலை. இப்போ வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, ரொம்ப கரெக்டாக ப்ரப்போர்ஷனேட்டாக. இது போல் வந்து ஒரு ஊருக்கு ஒரு பேஸ்டு. லல்லு பிரசாத் யாதவ் அதிகமாக இருக்காரு, அவங்க அதிகமான எம்பி கொடுத்தாங்க, அவங்களுக்கு தான் ரயில்வே மினிஸ்டர். ஸோ பீகாரில் உங்களுக்கு நடந்து போனால் உங்களுக்கு மண்ணை விட அதிகமாக ரயில்வே ட்ராக் இருக்கும்னு சும்மா கிண்டலுக்கு சொல்லுவாங்க. ஈஸ்டத்துக்கு ரயில்வே ட்ராக்குங்க அப்படின்ற மாதிரி ரயில்வே இது அங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கும். வெஸ்ட் பெங்காலுக்கு அதிகமாக இருந்திருக்கும், ஏன்னா அவங்க ஆட்சியில் அவங்க தான் ரயில்வே மினிஸ்டராக இருந்தாங்க. அங்கே அவங்க கர்நாடகாவுக்கு வரும், இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. திட்டங்கள் எல்லாம் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்குது. எப்படி நடக்குது, 50% நாடு முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய லோக்சபா சீட்ஸ் 50% அப்படியே உயர்த்தப்படும். யூனியன் டெரிட்டரியோட சீட்ஸ் 75% உயர்த்தப்படும். இதில் என்ன தப்பு கண்டீங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? இப்படி தானே சிஏஏக்கு பிரச்சனை சொன்னீங்க. வாங்க, சிஏஏக்கு இப்படி தானே பிரச்சனை சொன்னீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வெளியே அனுப்ப திட்டமிட்டுள்ளனர் அப்படின்னு சொன்னீங்க. சிஏஏ அமலாகி 2 வருஷம் ஆச்சு. 2020 திட்டம் பாஸ் பண்ணப்பட்டது. ஆனால் லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி தான் சட்டம் அமலுக்கு வந்தது, நோட்டிஃபிகேஷன் வந்து அமலுக்கு வந்தது. 2020 லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. ஏன்னா டென்யூர் முடியுதுன்றனால பாஸ் பண்ண சட்டத்தை உடனே அமல்படுத்திட்டாங்க மத்திய அரசு. 2024 2026 கரெக்டாக 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் உங்களுக்கு 1000 சொச்சம் பேருக்கு குடியுரிமை கொடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தானை சேர்ந்த பெரும்பாலான ஹிந்து, சீக்கிய, கிறிஸ்தவ, பௌத்த, ஜெயின, அதுக்கப்புறம் பார்சி உள்ளிட்ட 6 மதங்களைச் சேர்ந்த அகதிகளுக்கு 2014 டிசம்பர் 31 முன்பு வந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்க என்ன சொன்னீங்க, இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை போயிடும் இப்படி சொன்னீங்க. இப்போ என்ன நடந்திருக்கு, ஒன்றும் நடக்கல. நீ இதே விஜயும் சொல்லிட்டு இருந்தார். விஜயோட முதல் பொலிட்டிக்கல் அறிக்கை சிஏஏ பத்தி. சார் என்ன சார் முதல் அறிக்கையிலே இவ்வளவு பச்சையா புழுகுறீங்களே, அது எக்ஸ்போஸ் ஆன பழைய வடை, புது வடை கூட கிடையாது, பழைய வடை. அந்த பழைய வடை எடுத்துட்டு வந்து இதுதான் மாற்று அரசியல் அப்படின்னா என்ன கணக்குன்னு வரும். அது போலதான் புதிய வடை பழைய டெய்லர் அப்படின்ட்டு டீலிமிட்டேஷன் வந்திருக்காங்க. 850 சீட் அப்படின்னா 50% இன்க்ரீஸ் ஆகுது. தமிழ்நாட்டுக்கு 39 அப்படின்னா 50% எடுத்துக்கோங்க. ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாது, பட் 50% இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு குஜராத்துக்கு 25னா அதில் 50% இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 25 + 50% ஆஃப் கரண்ட் எக்ஸிஸ்டிங் சீட். உத்தரப்பிரதேஷ் 80 அப்படின்னா 80 சீட் ப்ளஸ் 80ல் 50% அப்படின்றது 40 அப்படின்றத போட்டுருவாங்க. இப்படி தான் இருக்க போகுது. இதுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் பார்ப்போமே. பழைய காலத்துனா பூமராங் ஆயிரும் 2006-11 ஞாபகம் வந்துற போது எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்றது தெரியல. எஸ் சார். அதே மாதிரி முதல்ல ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அந்த காலத்து திமுகனா என்ன தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும்லாம் சொல்கிறீங்க, அப்போ திமுக குடும்பத்திலேருந்து அப்போ யார் தீ குளிச்சாங்க, தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு போக பார்க்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கடுமையான கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதுதான் இந்த பாயிண்டோட இதில் தான் அவரும் திரு அண்ணாமலை சொல்லியிருக்கார். ரொம்ப குரூஷியலான பாயிண்ட் இது. நீங்கள் வந்து பழைய இது கொண்டு போறீங்கன்னா உங்களுக்கு யார் பண்ணா? சிம்பிள். உங்களுக்கு மொழிபெயர் தியாகிகள் என்னென்னாச்சு?
இப்போ கரண்ட் பவரில் இருக்கக்கூடிய டிஎம்கேல டாப் டு பாட்டம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து டாப் வரைக்கும் எல்லாமே யார் யார் என்னென்ன இது அப்படின்றத பார்க்கணும். மொழிபெயர் தியாகிகளுடையவும் யார் யார் என்னென்ன இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இவங்க பார்ட்டி மட்டுமா அப்படி இல்லை. காங்கிரஸில் சர்தார் பட்டேலோட குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, லால் பகதூர் சாஸ்திரியோட குடும்பத்துக்கு அவருடைய வழி வந்தவர்களுக்கு என்ன ஆச்சு, அது எப்படி இந்திரா காந்தி அவர்களுடைய வாரிசுகள் மட்டும் இருக்கிறார்கள் உச்சத்தில், காமராஜர் அவரோட லெகசி என்ன காட்டுறாங்க. அதை விடுங்க, பிரதமராக இருந்த நரசிம்ம ராவுடைய உடலை வந்து காங்கிரஸுடைய ஆஃபீஸுக்கே கொண்டு வர உடலை இவங்கெல்லாம், ஜானகி அம்மாள் அவங்களோட இதுக்கு என்ன பண்ணாங்க. இது வந்து ஒன்று பார்த்தோம்னா இவங்க சோக்கால் சொல்லக்கூடிய திராவிட இயக்க தோழர்கள், அதிமுகவும் இவங்க தான் பங்காளின்னு கூட இவங்களும் சொல்லிப்பாங்க. ரைட், இவங்க எதுக்காக பண்ணுறாங்களா, எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க எல்லாமே இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அண்ணாமலை பழைய இதெல்லாம் போயிட்டு எடுத்துட்டு வாங்க, இது எடுத்துட்டு வாங்க, அது எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லணும். இதுதான் நான் சொன்ன டிக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பழசெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு விஷயங்கள். அவருக்கு கம்மியாக பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்குது. இன்னும் 2-3 கூட்டங்கள் இருக்குது, அதுக்காக வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒன்று தான் இது. பழைய விஷயங்கள், தியாகிகள்லாம் ஏன் என்ன ஆனாங்க, இவங்க குடும்பத்தில் என்ன தியாகம் நடந்துச்சு, அது கேள்விகள்லாம் நிச்சயம் எழும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். எஸ் சார். இன்று அதே மாதிரி பார்க்குறோம், நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது குழு அமைக்கப்பட்டு கடைசியாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் துணை ஜனாதிபதி இல்லத்தில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடிய அதே வேளையில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகள் வெளியாகி இருக்கிறது. இது உங்களுடைய முதல் இம்ப்ரெஷன்? இது ஏடிஎம்கேயோட பல வாக்குறுதிகள், ஏடிஎம்கே அறிவித்திருக்கூடிய வாக்குறுதிகளை இவங்க பிஜேபி திருப்பி விட்டுருக்காங்க. இது வந்து அலையன்ஸோடையதாக பெரும்பாலும் இருந்திருக்கிறது. அதை தாண்டி தைப்பூசத்தை மாநில இதாக அறிவிப்பது, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்வது, அதே போல் பல விஷயங்கள் இவங்க ஸ்கீம்ஸை கொண்டு வருவோம், மத்திய அரசோட திட்டங்களை ஸ்மூத் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம்னு பல இடத்துல அவங்க வந்து சொன்னது. ஏற்கனவே கிசான் சம்மான் நிதி 6000 நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அதை வந்து உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி 6000 இருக்கிறது, வருஷத்துக்கு 6000, 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 2000 அப்படின்னு போட்டிருக்கிறத உங்களுக்கு அப்படியே அதை வந்து அதை மாற்றி 3000 கூடுதலாக உங்களுக்கு 2000 + 1000 ஸ்டேட் கவர்மெண்ட் என்டிஏது, இன்னொன்று 1000 என்டிஏது, இன்னொரு 1000 என்டிஏதுன்னு மொத்தம் 9000 தரப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்கு இதெல்லாம் க்ரூஷியல் ஒன்ஸ். அதெல்லாம் யூரியா வாங்க யூஸ் பண்ணுறாங்க, பம்பு செட்டுக்கான இது யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட் பில் ஒரு டைம் இது பண்ணுறதுன்னா பண்ணுவாங்க, சம்திங் ஏதோ ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு விவசாயிகளுக்கு பெரிய அளவில் அது ஒரு உதவியாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்படி இது போன்ற திட்டங்கள்லாம் ஒரு வேல்யூ அடிஷன் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம். உங்களுக்கு ஜல் ஜீவன் ஸ்கீமில் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஃபைனல் டச் வேலைகள் இருக்குது. தமிழ்நாடு வே ஃபாஸ்ட்டாக ஜல் ஜீவனில் பயனடைந்த ஒன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு. ஜல் ஜீவன் திட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் வழங்கணுன்றது மோடி அவர்களுடைய திட்டம், ஜல் ஜீவன் ஸ்கீம். ஆனால் அதில் மோடி அவர்கள் ஃபோட்டோவே இருக்காது, ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ இருக்கும். தமிழ்நாடுக்கு ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க. இன்னும் நினச்சிருக்காங்க மாநில அரசு தான் ரேஷன் அரிசி கொடுக்குது அப்படின்னு. 2020 இப்போ வரைக்கும் ₹1 இல்லாமல் பிடிஎஸ் ஸ்கீமின் கீழ் உங்களுக்கு வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய 80 கோடி மக்களுக்கு 5 கிலோவில் ரேஷனில் அரிசியோ அல்லது கோதுமையோ கொடுக்கப்படுகிறது. நாடு முழுக்க 80 கோடி கார்டுகளுக்கு, அதாவது 80 கோடி குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 2020 இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு. இது 2029 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லிட்ரலி உங்களுக்கு இந்த நாட்டில் 2012 நினைக்கிறேன் பார்லிமெண்ட்டில் அன்றைய காங்கிரஸ் அரசில் சொல்லப்பட்டது, நாட்டில் வந்து நமக்கு இருக்கிற இது ரொம்ப மோசமான நிலை, ஃபுட் கிரெயின்ஸ் இருக்கிற இதுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர ஃப்ரீயாக கொடுக்குற இடத்துல அரசும் இல்லை, உற்பத்தியும் இல்லை, கஜானாவிலும் இடம் இல்லை அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு மோடி, 80 கோடி குடும்பங்களுக்கு 6 வருஷமாக கொடுக்குறாரு. அடுத்த 3-4 வருஷத்துக்கு கேரண்டியும் கொடுக்க தான் போகிறோம் அப்படின்னு. ஸோ காங்கிரஸ் ஆட்சி முடியாதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இன்னும் அதை ஸ்மூத் ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னா நாங்கள் எங்களோட கவர்மெண்ட் வரணும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பட் ப்ரிடானம்ட்லி அது வந்து ஏடிஎம்கே சொன்ன பல விஷயங்கள், அந்த ஏடிஎம்கே சொன்னதே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது கவனம் இருந்ததான்னா கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு பிஜேபியோடது கண்டிப்பாக இருக்கும். பிஜேபி நோன் ஃபார் ரொம்ப கேல்குலேட்டடான போல் ப்ராமிசஸ். சும்மா அவங்க இது பண்ண, ஏன்னா அவங்க சொன்னால் செஞ்சுருவாங்கன்னு தெரியும். யூனிஃபார்ம் சிவில் கோட் அடுத்து வந்துட்டு இருக்கு, ராமர் கோவில் முடிச்சுட்டாங்க, சிஏஏ பண்ணி காமிச்சிட்டாங்க, உங்களுக்கு இது 370 ஆர்டிகிள் 370 ஈரக்கையில் போய் கரண்ட் பாக்ஸை தொடர மாதிரிங்க அப்படின்னு மிரட்டினாங்க. அது எங்கே ஒயராக சிக்கியிருக்கு, கீழே பெருச்சாலியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் அந்த தங்க மோதிரத்தை எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லும்போது ஒயர் அப்படியே எடுத்து பெருச்சாலையை நெருப்பு காமிச்சு துரத்தி விட்டு அழகாக அந்த மோதிரத்தை எடுக்கிற மாதிரி ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கி அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. என்ன பிரச்சனை, ஒரு ரத்தம் சிந்தலையே, என்ன நடந்தது?
இன்னைக்கே வந்து ஒமர் அப்துல் எவ்வளவு பேசிட்டு இருக்காரு, மத்திய அரசு எங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்கு, எங்களுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஸ்டேட் அந்தஸ்து மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொன்னா அதை ஸ்மூத்தா வேற செஞ்சிடறாங்க பிஜேபின்றது பக்கம். லுக் ஈஸ்ட் பாலிசின்னு வச்சாங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லையும் நாட்டினுடைய உள்நாட்டு கவர்னன்ஸ்லையும் அதை தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு லாவோஸ்ல இருந்து ஜப்பான் வரைக்கும் டோட்டலா உங்களுக்கு லுக் ஈஸ்ட்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல உறவை வலுப்படுத்திட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். ஈஸ்ட் இந்தியா உங்களுக்கு ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், அதுலேயே சர்டன் லிமிட், ஏன்னா அது 2 மாநில கட்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நமக்கு எப்படியும் தானாக ஓட்டு விழுந்தணும். ஆனால் நம்ம எதுக்கு அந்த இதெல்லாம் கவனிக்கணும், அது பாட்டுக்கு 2 போட்டோம், மதத்தை வச்சு ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பாலிடிக்ஸ் இருந்தது. காங்கிரஸ் அவ்வளோ லெத்தாஜிக்காக இருந்தாங்கன்றதை பார்க்குறோம். பட் நார்த் ஈஸ்ட்டில் அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஃபார் சம் ரீசன் பிஜேபி ஓட்டுக்காக தான் நல்லது செய்துன்னு வச்சுப்போமே, அந்த இடத்துல காமிச்சிருக்காங்களே டெவலப்மெண்ட், அதான விஷயம். அவங்க வந்து உங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம் லோக்கலில், அதெல்லாம் நம்ம வந்து டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட் வந்திருக்கு. நார்த் ஈஸ்ட்ல பெரிய டெவலப்மெண்ட் வந்திருக்கு, ஹைவேஸ் அவ்வளோ அழகாக போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு மேகாலயாவுக்கும் மிசோரம்க்குலாம் வந்து உங்களுக்கு ரயில் கனெக்டிவிட்டி வந்திருக்கு. ஏர்போர்ட் சிக்கிம்ல, ஏர்போர்ட் சிக்கிம் எங்க இருக்கு, அங்க ஏர்போர்ட். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இவங்க சொன்னாங்க, செஞ்சாங்க, அதுதான் பார்க்குறோம். எஸ் சார். அதே மாதிரி குறிப்பாக இன்னொன்று பார்க்க வேண்டியது கல்வி கடன் தள்ளுபடி. அது மற்ற கட்சிகள் மாதிரி பொதுவாக அறிவிச்சிட்டு போகாமல் வேலை இல்லாமல் வேலைவாய்ப்பின்மை காரணமாக இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு கல்விக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டார்கெட்டடாக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட்டட் ஸ்கீம் கல்வி கடன் அப்படின்றது டார்கெட்டட் அப்படின்றதெல்லாம் அதனால ஒரு பெரிய ஓட் பேங்கை குறி வைக்கிறாங்களான்னா அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு இளைஞர்கள் ஓட் அப்படின்றது ஒரு செக்ஷன் இவங்களுக்குன்னு இருக்குது, அது வரும். எவ்வளோ வரும், எவ்வளோ சேதாரம் இருக்கும் அப்படின்றது இவங்க கேம்பெயினோட ரீச்சு, அவுட் ரீச்சு, டோட்டலாக இவங்க என்ன நரேட்டிவ், என்ன பெர்செப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்ததே தவிர இந்த ஒரு வாக்குறுதியின் மூலம் ஒட்டுமொத்தமாக இளைஞர்களும் பார்த்து வருவார்கள் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் தி வாக்குறுதி. கல்வி கடனில் ரொம்ப கால்குலேட்டர். இதெல்லாம் போல் ப்ராமிசஸை பொறுத்தளவுக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்ததே கிடையாது. ஜென்ரலாக இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் ஸ்டைலே மாறிடுச்சு. இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது டாப் 5 மட்டும்தான். மீதி எல்லாம் வாக்குறுதிகள்னா ரொம்ப கால்குலேட்டடாக வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க அப்படின்னா, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தெரியுமா? அதுக்கு தான் திமுக எப்படி சிக்கிட்டு இருக்காங்க. 525 வாக்குறுதி கொடுத்துட்டு எத்தனை பர்சன்ட், லிட்டரலி 2% தான் ரொம்ப சூப்பரான பர்சன்டேஜ். ஒன்று, தமிழ்நாடு சென்னையில் வடிகால் பணிகள் எவ்வளோ முடிந்திருக்குன்றது ஒவ்வொரு வருஷம் ஒரு பணி. இவ்வளோ கோடி பட்ஜெட் போட்டிருக்கோம், ஸ்கீம் போட்டிருக்கோம், அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் பணிகள் சென்னையில் வடிகால் பணிகள், மழை வெள்ள நீர் வடிகால் பணிகள் முடிஞ்சு விட்டதுன்னு ஒருத்தர் ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அதே மாதிரி திமுகவுடைய வாக்குறுதிகள் எவ்வளோ நிறைவேற்றப்பட்டதுன்னா அதுவும் ஒவ்வொன்றும் ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அது போல வந்துடக்கூடாதுன்றக்காக இப்போ எல்லா பார்ட்டியும் ரொம்ப டிஎம்கேவே வச்சுப்போமே, டிஎம்கே ரொம்ப கரெக்டாக 50, அந்த 50 பிரச்சனை இருக்காது, ஈஸியாக இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ஸை ரிப்பீட் பண்ணுற மாதிரி மத்திய அரசோட வீடு கட்டும் திட்டம், இங்கே வந்து கலைஞர் வீடு கட்டும் திட்டம், இங்கே இது பண்ணுவோம், இங்கே கடன் கொடுப்போம். அப்படியே லிட்டரலி நம்ம எப்படி பார்த்துக்கலாம் வாங்க, ரேஷன் கிடையாது, நம்ம தான் ரேஷன் கொடுக்குறோன்னு தெரியுது, நம்பி வச்சிருக்கோம்ல, அது மாதிரி இதையும் நம்ம வச்சுப்போம் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான அட்டெம்ப்ட் டிஎம்கே பண்ணுறாங்க. அது போல் பிஜேபி எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. சொன்னீங்களே செஞ்சீங்களா, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு போயிடக்கூடாதுல்ல. அதனால ரொம்ப கால்குலேட்டாக இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் இன்னும் ப்ரிசைஸாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு பின்னாடி திமுக மாற்றினது எவ்வளோ பெரிய தலைவலி ஆச்சுன்றதை பார்க்குறோம். இந்த மாதம் 1000 ரூபா போடுறது அப்படின்ற விஷயத்தில் எல்லாருக்கும் சொல்லிட்டு தகுதி வாய்ந்தன்னா அது என்ன ஃபில்டர் பண்ணுறீங்க? அது உங்களால் முடியலன்னா முன்னாடியே தகுதி வாய்ந்தன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன்னா எல்லாருக்கும் சொல்லிட்டு அப்புறம் இப்படி பண்ணுறீங்கன்ற கேள்வி இருந்தது. இப்போ இந்த கேள்வி வராமல் இருப்பதற்காக ரொம்ப ப்ரிசைஸாக கரெக்டான வார்த்தைகளில் சொல்கிறாங்க.